இப்பொழுதே அரசியல் களத்தை தொடங்கிவிட்டால், அரசியல் பணி தொடங்கிவிட்டால் 2031 ஒரு எதிர் சக்தியாக, மகா சக்தியாக, இன்னும் ஆளுங்கட்சி என்று ஒன்று இருக்கும். இவர் எதிர்கட்சி தான் இருக்கும். ஞான மோட்சக்காரகன் கேது உச்சமாக இருக்கிறார். ஞான மோட்சக்காரகன் கேது உச்சமாக இருக்கிறார். அப்போ தைரியமாக ஒரு இறை சக்தியோடு தெய்வ அருளோடு செயல்படுகின்ற ஜாதகமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் ஜாதகம் இருக்கிறது. ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். அரசியல் களம் இப்பொழுது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது, யாருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, இருக்கின்ற ஆட்சி நிலைக்குமா அல்லது வேறு எவருக்காவது புதியதாக வாய்ப்புகள் வருமா என்ற கேள்வி எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல் களம் என்றால் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இப்போ எல்லோரும் ஒவ்வொருவரையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க என்ன ஒரு தகவல் சொல்றேன்னா, இந்த குருஜி அஸ்ட்ரோ டிவி பொறுத்தவரை எப்படியாவது ஒரு உண்மையான ஜாதகத்தை பேச வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கின்ற ஜாதகத்தை வைத்து பேசுவோம். அந்த ஜாதகம் எப்படி கிடைக்கும், சோர்ஸ் மூலமே கிடைக்கும். அப்போ அந்த தலைவருக்கு நேரம் காலம் எப்படி இருக்கு, எப்படி சாதகமா இருக்கு இல்லை என்பதை பற்றி பேசுவோம். இப்போ நமக்கு நல்ல நேரம் வாய்த்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஜாதகங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது அந்த ஜாதகத்தை வைத்து பேசுகின்ற போது நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மதிப்பிற்குரிய, நான் மதித்திடக்கூடிய ஒருவர், ஒரு அம்மையார், அவளுக்கு ஜோதிடத்தின் மீது அதிகபட்சமான நம்பிக்கை உண்டு. ஜோதிடம் என்றால் என்னோட தெரியும், அவர்களுக்கு ஆன்மீகமும் நன்றாக தெரியும். விவிஐபி ஜாதகத்தை நான் பேசுகின்ற போது அவர் இந்த பதிவினை பார்த்து விட்டு ஒரு தகவலை எனக்கு அழைத்து சொன்னார். அது நேரம் மாறுகிறது, பிறந்த நேரத்தில் இந்த நேரம் தான், இந்த நேரம் மாற்றம் இருக்கிறது. அப்படி நேரம் மாறுகின்ற போது திசாபுத்தியில் மாற்றம் வரும், லக்னத்தில் மாற்றம் வரும் என்பதை அவரே சொன்னார். அதன் பிறகு அந்த நேரத்தை எனக்கு வழங்கினார். இப்படி பார்க்கின்ற போது இந்த ஜாதகம் என்றால் என்ன, ஒவ்வொரு நிமிடமும் இதற்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாளில் பிறந்த குழந்தைகள் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நாளில் பிறந்த குழந்தைகள் 12 லக்னத்திற்கு ஆளாகிறது. 2 மணி நேரத்திற்கு லக்னம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த லக்னத்தை வைத்துதான் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். என்ன ராசியாக இருந்தாலும், நட்சத்திரமாக இருந்தாலும், திசாபுத்தியாக இருந்தாலும், இந்த லக்னத்திற்கு அந்த ராசி எந்த இடம், திசாநாதன் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார் இல்லைன்னு பார்க்க முடியும். அப்படி மிக துல்லியமாக இப்பொழுது ஒவ்வொருவருமே ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த நேரத்துல என்ன பேசணும்? இப்பொழுது களத்திற்கு வந்திருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஏன் பேச போறோம்னா, அவருடைய சரியான ஜாதகம் இதுதான் என்று ஒரு ஜாதகம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருமே தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார், கடக ராசி ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இப்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே ஜாதகம் சார்ந்ததுதான் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தகவல் என்னுடைய காதுக்கு வந்துச்சு, எனக்கு கிடைத்தது. அப்போ அந்த ஜாதகம் என்ன சொல்லுகிறது? எல்லோருமே ஒவ்வொருவருக்கும் இலக்கு என்பது அடுத்த சட்டமன்ற தேர்தலாகத்தான் இருக்கிறது. அவரும் அண்ணாமலை அவர்களும் மிக தெளிவாக என்னுடைய நோக்கம் என்பது 2031 சட்டமன்ற தேர்தல் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். விரைவில் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறார். சரி, இதற்கும் என்ன காரணம் இருக்குன்னு பார்க்கும் போது, இப்பொழுது அவருக்கு நடைபெற்று வருவது சூரிய திசை. அந்த சூரிய திசை அவருக்கு சாதகமாக இல்லை. இப்ப எனக்கு கிடைத்த அவருடைய புதிய ஜாதகத்தை வைத்து நான் பார்த்த போது அவருக்கு ஜாதகத்தில் சில தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஜாதகத்தில் சில தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், ஜென்ம லக்னமும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானமும், அது பதவியை கொடுக்கின்ற இடமும் 10ஆம் இடம்தான். அந்த 2 இடங்களும் திதி சூனிய ராசிகளாக உள்ளன. அப்போ ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, இல்ல வலிய குடும்பத்தில் பிறந்து, ஒரு இந்திய காவல் பணியில் பணியாற்றி அங்கே அவரால் நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. அதன் பிறகு தேசிய கட்சிக்கு வரார், மாநில தலைவராக வருகிறார், மிகப்பெரிய செல்வாக்கு படைக்கிறார். அந்த இடத்தையும் அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இங்கே இந்த ஜாதகத்தை நான் கையில் வைத்துக் கொண்டு அந்த 2 விஷயங்களைத்தான் என் பின்னால் பார்க்கிறேன். 10ஆம் இடம் அடிபடுகிறது.
அப்ப 10ஆம் இடம் அடிபடுகின்ற போது ஒவ்வொரு வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பு கைவிட்டு நழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம லக்கினமே ஒரு அழுத்தமான ஒரு லக்கினம் தான். திதி சூனியமாக மாறி இருக்கிறது கன்னி லக்கினம். 10ஆம் இடமும் திதி சூனியம். சரி, இதுல இன்னொரு பிரச்சனை பார்த்தோம்னா, 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் தன குடும்பஸ்தானத்தில் மாந்தி இருக்காது. அப்போ இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுகின்றால், என்னிடம் வருகின்ற ஒரு வாடிக்கையாளருக்கு பிளேனுக்கு நான் தான் சொல்லுவேன், இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலைமையை உருவாக்குவார்கள். அப்ப அதற்குரிய பரிகார ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது, தமிழகத்திலும் இருக்கிறது, வெளியிலும் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக அந்த கிரகத்தை நீங்கள் சாந்தப்படுத்துவதாக மாற்றம் பெறும். அதிலிருந்து சங்கடத்தை வெளியில் வர முடியும். நான் சொன்ன திதி சூனியத்திற்கும் பரிகாரங்கள் இருக்கிறது, பரிகார ஆலயம் இருக்கிறது. மாந்திக்கும் தமிழகத்தில் பரிகார ஆலயம் இருக்கிறது. மாந்திக்கு பரிகார தோஷம் செய்து கொள்ளும் போது அந்த மாந்தியினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும். இதையெல்லாம் இதற்காக வென்றால் இந்த பதிவு நிச்சயமாக சம்பந்தப்பட்டவருக்கு சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரகசியத்தை. அடுத்து பாத்தீங்கன்னா, பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும். பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் எப்பொழுது சூரியனுடன் ராகுவோ கேதுவோ சேர்கிறார்களோ அந்த ஜாதகருக்கு அந்த பிறக்கும் போதே பித்திரு தோஷம் என்ற ஒரு தோஷம் உண்டாகிவிடும். அதன் காரணமாகவும் ஒவ்வொரு வேலையிலும் தடைகள் ஏற்படும். ஒரு முன்னேற்றத்தை சந்தித்தாலும் அதன் பிறகு ஒரு வீழ்ச்சியினை அடைவதாக இருக்கும். பித்திரு தோஷத்திற்கு தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் திலகோமம் செய்தாலே போதுமானது, முறைப்படி செய்தாலே போதுமானது. இந்த 3 விஷயங்களை இவர் செய்து வருகின்ற போது அரசியல் களம் என்பது இவருக்கு சாதனையான களமாக மாறுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா, சில பகுத்தறிவாளர்களுக்கு நாம் சொன்ன கேட்க மாட்டாங்க. இவர் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவுடன் வேலினை கையில் எடுத்துக்கொண்டு தான் யாத்திரை போனார். என் மக்கள் என் மக்கள் என் மாநில மக்கள் தான் போனார், யாத்திரை போனார். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, இவருக்கு கடவுள் மீது அதிகபட்சமான நம்பிக்கை உண்டு. இறை சக்தி தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது என்று எண்ணக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவர் இருக்கின்ற தளமும் பாஜகவும் அப்படித்தான் ஒரு ஆன்மீகவாதியாகத்தான் வெளிப்பட்டிருக்காரு. அப்போ இந்த கிரகங்களால் இந்த பிரச்சனைகள் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு உச்சத்தை தொடுகின்ற போது மீண்டும் அவருக்கு ஒரு சரிவு ஏற்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கின்றார்கள். செவ்வாய் சனி இணைகின்ற போதே ஒரு போராட்டத்தனமான குணம் என்பது ஜாதகருக்கு வந்துவிடும். அங்கேயும் ஒரு தடைதான் ஏற்படும். அதற்குரிய பரிகார ஸ்தலமாக காணப்படுவது தமிழகத்தில் திருச்செந்தூர் மட்டும்தான். அப்போ இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக இந்த ஜாதகருக்கு எதிர்காலம் என்பது யோகமானதாக இருக்கும் அரசியல் களத்தில். அதற்கு மேலாக நாம் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதகருக்கு ஞான மோட்சக்காரகன் கேது உச்சமாக இருக்கிறார். ஞான மோட்சக்காரகன் கேது உச்சமாக இருக்கிறார். அப்போ தைரியமாக ஒரு இறை சக்தியோடு தெய்வ அருளோடு செயல்படுகின்ற ஜாதகமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் ஜாதகம் இருக்கிறது. கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்ப 10ஆம் இடத்திற்கு ஒருவருக்கு செல்வாக்கு வருகிறது என்றால், அங்கே குருவுடைய பார்வை, குருவுடைய சஞ்சாரம் இப்படி இருக்கின்ற போது அந்த இடம் செல்வாக்கு மிக்கதாக மாறும். அப்போ சனி உச்சமாக இருக்கிறார், கேது உச்சமாக இருக்கிறார், குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். புரியுங்களா? அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ மறைமுகமாக இவர் சில செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடியவர். இப்ப சரி, இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு இலக்கு இவர் நிர்ணயிச்சிருக்கார். என்ன இலக்குன்னா, என்னுடைய இலக்கு 2031 சட்டமன்ற தேர்தல். ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். 2031 இவருக்கு சந்திர மகாதிசை தொடங்க போகிறது. இவருடைய லக்கினத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுடைய திசை தொடங்குகின்ற போது லாபாதிபதி திசையாக இவருக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, 2031 கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது? இப்போ கடந்த தேர்தலில் நாம் பேசிய போது விஜய் அவர்களை பேசினாலும் சரி, அண்ணாமலை பேசினாலும் சரி, முன்னாள் முதல் ஸ்டாலினோடு பேசிய போதும் சரி, எடப்பாடியாரை பேசிய போதும் சரி, அப்ப சனி எங்க இருக்காரு, ராகு கேது எங்க இருக்காங்க? அப்ப இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது, இது என்ன செய்ய போகிறது
அப்போ எழுதி வைத்துக் கொள்ளுகின்ற இந்த விஷயத்தை இந்த 2031 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் அண்ணாமலை அவர்களுக்கு. ஒரு துல்லியமான கணிப்பு அவருக்கு இருக்கு. அதுதான் நமக்கு நல்ல நேரம். அப்ப சந்திர மகாதசியும் ஆரம்பமாக போகிறது. அப்ப சனி பாக்கிய சனியாக சஞ்சரிப்பார். அந்த நேரத்தில் ராகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார், உச்சமாக சஞ்சரிப்பார். அப்போ இப்பொழுதே அரசியல் களத்தை தொடங்கிவிட்டால், அரசியல் பணி தொடங்கிவிட்டால் 2031 ஒரு எதிர் சக்தியாக, மகா சக்தியாக, இன்னும் ஆளுங்கட்சி என்று ஒன்று இருக்கும். இவர் எதிர்கட்சி தான் இருக்கும், எதிர்கட்சியாகத்தான் செயல்பட போகிறார். இரண்டாவது என்னன்னா, இந்த நாட்டு மக்களுக்கு பிடித்தமான ஒரு தகவல் என்னன்னா, ஒரு அரசியல் தலைமை ஆளுங்கட்சி என்னவெல்லாம் தவறு செய்கிறதோ அதை எவர் சுட்டிக்காட்டி தைரியமாக விமர்சனம் செய்து அதை எதிர்த்து போராடுகிறாரோ அவர் பின்னால் தான் மக்கள் திரள்வாங்க. இப்ப அதையெல்லாம் இவர் செய்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பின்வாங்க மாட்டார். இப்ப அரசியல் என்று வந்த பிறகு அவருடைய அடுத்த நோக்கமே ஆட்சி என்பதாகத்தான் இருக்கும். அப்ப 2031 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது திசாபுத்தி வழியாகவும் கோச்சார கிரகங்களின் சஞ்சார நிலையின் காரணமாகவும் இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை எட்டிடக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இதை அவர் புரிந்து வைத்துக் கொண்டுத்தான் இந்த நேரத்தில் களமாடி வருகிறார் என்பது தெரிகிறது. தெளிவாக சொல்லுகிறேன், கன்னி லக்கினம் எந்த மாறுதலும் கிடையாது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம், அதுவும் எந்த மாறுதலும் கிடையாது. இப்போ ஆயில்யம் நட்சத்திரம் யார புதன். இப்போ லக்னாதிபதி அமர்ந்த சாரம் பார்த்தீங்கன்னா உத்திரம். இந்த உத்திரம் சூரியனுடைய சாரம். அப்ப என்ன ஆகுன்னா, ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு புள்ளி விவரங்களோடு செயல்பட்டு மக்கள் மனதை ஈர்த்து ஒரு ஆட்சியில் அமர்கின்ற நிலை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கு. இந்த ஜாதகருடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சாதகமான நிலைப்பாட்டோட்டத்தான் எதிர்காலம் இருக்கிறது. இது பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், கூட புதனும் இருக்கிறார். அப்போ எல்லா கிரகங்களும் இவருக்கு நன்மைகளை செய்திருக்கக்கூடிய அளவிற்கு இருந்தாலும், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சில நிலைமைகள், சங்கடங்கள், திதிசூனிய ராசியாகவும் மாந்தியாகவும் பித்ரு தோஷமாகவும் செவ்வாய் சனி சேர்க்கையினாலும் சங்கடங்களை, நெருக்கடிகளை, பிரச்சனைகளை இவருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இதிலிருந்து இவர் வெளிவந்து விட்டால் நிச்சயமாக இவருடைய அரசியல் என்பது இன்னும் சாதகமாக இருக்கும். அப்போ இதற்குரிய பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொள்வதன் வழியாக இவருடைய அரசியல் என்பது ஒரு உச்சத்தை தொடும். இது உறுதி.